நீ எல்லாம் எரும மாடு மேய்க்க கூட லாக்கிலடா, லாக்கில்லாத வேண்டா. அண்ட் நீ எல்லாம் மாடு தாண்டா மேய்க்க போகிற அப்படின்லாம் ஒருத்தங்களை வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் உண்மையாகவே எரும மாடும் ஆடும் மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஒருத்தர் வந்து இன்றைக்கி வந்து அவரை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது. சோஷியல் மீடியாவில் வந்து டாப் நாச் ட்ரெண்டிங்கில் வந்து இருக்கார். ஸோ எப்போவுமே ஃபர்ஸ்ட் 2 minutes ஒரு வார்ம் அப் செஷன் கொடுப்பேன் இல்லையா? ஸோ இந்த ஆடியோ மட்டும் நீங்கள் கேளுங்க. ஓகே, எல்லாமே நமக்குள்ள தான் இருக்கு. நம்ம ஆள் மனசு நம்புச்சுன்னா அது கொண்டு போய் சேர்க்கும். எனக்கு என்ன ஒன்று தேவையோ அதை முன்னத்துல கற்பனை பண்ணிடுவேன், அதை நம்புவேன். ஆல்ரெடி நடக்குது அப்படின்னு. அதுதான் அப்போ நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து தாட்ஸு, ஃபீலிங்கு, விசுவலைசனு, பிலீஃப், இந்த 4 டூல்ஸை பயன்படுத்தினேன். ஏங்க இது உணர்வு கேட்டிங்களா? ஸோ அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ நான் ரீசெண்டாக லா ஆஃப் அட்ராக்ஷன் பேஸ்டாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதுக்கு வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. ஸோ கம்மிங் சண்டே September 7th நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டதுனால ஸோ 2 PM to 4:30 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமிங்கில் வந்து ஆன்லைனில் நான் என் லைஃப்பில் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா கற்றுக்கிட்ட சில சீக்ரெட்ஸ் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வேணுங்கிறவங்க அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 1000 ரூபீ ஃபீஸ் வரும். இல்லை என்ன அப்படின்னா, இதே நீங்கள் வீடியோலேயே சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் அதாவது ஃப்ரீ கிளாஸாகவே நீங்கள் எடுக்கலாமே அப்படின்ட்டு. என்றைக்குமே ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு பெருசாக மரியாதை இருக்காதுங்க. பட் அப்படி உங்கள் ஆங்கிள்லையும் யோசிச்சு பார்த்தா நான் ஏகப்பட்ட ஃப்ரீ கிளாஸ் என்னோடய யூடியூப்பில் எக்கச்சக்கமாக ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இதுக்கு ஏன் நான் வந்து இப்போ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து செல்ஃப் மேக்கப் பண்ணி காமிக்கிறேன், ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். பட் வந்து அந்த ப்ராடக்ட் உண்மையாகவே வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தானே பே பண்ணி வாங்குகிறாங்க. அதை வந்து பே பண்ணி அந்த ப்ராடக்டை வாங்குகிறாங்க. ஸோ இந்த கிளாஸும் அப்படி தான். உண்மையாகவே என் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வரணும், நான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏகப்பட்ட பேர் அட்மிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து ஜென்ரலாக ஒரு பழக்கம் இருக்குங்க. ஒரு பர்டிகுலர் பர்சனாலிட்டி, ஒரு பர்டிகுலர் விஷயம், அது வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அது ட்ரெண்ட் ஆகுது. சும்மா ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா நான் வந்து அதில் நிறைய விஷயங்களை வந்து தேடி பார்ப்பேன். அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத பார்ப்பேன், அது எங்கே வந்து நின்றுருக்கு அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். இப்போ நான் யாரை பற்றி பேச போகிறேன்னா, கோமாப்பட்டி தங்கபாண்டி, இஃப் ஐம் நாட் ராங், அவரோட பேர் தங்கபாண்டி. ஃபஸ்ட் அவரை பற்றி நான் ஷார்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். அவரோட இன்டர்வியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான், வேறு எந்த சோர்ஸ் ஆஃப் இதுலேயும் இல்லை. அவங்க இன்டர்வியூஸ் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டது தான். கோமாப்பட்டிங்கிற ஒரு வில்லேஜில் வாழ்கிறாரு. அவர் தம்பி, அவங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. அவங்க அப்பா வந்து சில்லி சிக்கன் கடை வச்சுருக்காரு. அவங்க அம்மா வந்து இந்த கொத்து வேலைக்கு போகிறாங்க, டெய்லி வேஜஸ்க்கு போகிறாங்க. அவங்க தம்பி பக்கத்து வீட்டுக்காரங்களோட செஞ்ச ஒரு சண்டைனால் இவர் மேலே எஃப்ஐஆர் விழுகுது. கவர்மெண்ட் ஜாப்காக பிஏ ஹிஸ்ட்ரியா எம்ஏ ஹிஸ்ட்ரியான்னு எனக்கு தெரியல, படிச்சிருக்காரு. நான் உங்களை ரொம்ப போர் அடிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம், கான்டென்ட் இருக்குது, நிறையா இருக்குது. பட் ப்ளீஸ் யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்கள பற்றி சொல்லணும்ல, அதுக்காக சொல்கிறேன். அதனால ஒரு எஃப்ஐஆர் விழுந்து அந்த எஃப்ஐஆர் இன்னும் லைவில் இருக்குது. அதனால் அந்த கவர்மெண்ட் ஒர்க் கிடைக்காம பல ஃபினான்ஷியல் விஷயங்கள்னால அவமானப்பட்டு நம்மளும் மேலே வரணும், இந்த ஊர் வந்து என்ன சொல்லலாம், சில சுற்றுலா இடங்களெல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்கேன், ஏதோ அந்த ஃபால்ஸ், ஏதோ பார்க் மாதிரிலாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க போல். அதிலெல்லாம் வெக்ஸ் ஆகி கண்டினியூஸாக 1 வருஷமாக வீடியோ போட்டு இன்றைக்கி ட்ரெண்டிங் 10 கோடி கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க ஃபண்டு அந்த ஊருக்காக. அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா, பண்ண போகிறாங்களான்னு தெரில, பண்ணிடணும். ஓகே, அவரோட ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு விஷயம் இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போது இவங்கக்கிட்டேருந்து நீங்கள் என்னெல்லாம் எடுக்கணும், நோட்ஸ் ஆஃப் லெசன் எடுக்கணும் அப்படிங்கிறத நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. என்றைக்குமே இப்போ இது என்ன கான்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய கான்டென்ட்ஸ் வந்து பேசியிருக்கேன். எனக்கு இப்படி நடந்திருக்கு, இல்லை இதெல்லாம் இப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது நடக்கும். கடவுள் பக்தி, லா ஆஃப் அட்ராக்ஷன், இது ரெண்டுக்கும் ஒரு பெரிய கனெக்ட், ஒரு பந்தம் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா,
கடவுள் பக்தியிலேயே லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது வந்து சக்ஸஸை கொடுக்குது. சக்ஸஸ் ஆன பல பேரை நான் வந்து பார்க்குறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. பட் இதனால தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன மாதிரி யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு வந்து ஒரு பெல் அடிக்கணும் உங்கள் மைண்டுக்குள்ளே, பாருங்கள் இவங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கான்டென்ட்ஸ் பிடிக்கும், இப்போ ஆல்ரெடி 5.5 minutes ஆயிடுச்சு, இந்த மாதிரி கான்டென்ட்ஸ் பிடிக்கும், இந்த டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. ப்ளஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் இந்த டாபிக் பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இதை அப்ளை பண்ணியிருக்கீங்களா, உங்கள் லைஃப்பில் ஏதாவது நடந்திருக்கா, இல்லை நீங்கள் இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பார்த்து அதை யூஸ் பண்ணி பார்த்து ஜெயிச்சவங்களை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது டாபிக் வேணும் இந்த டாப்பிக்லனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே, பட் எனக்கு நான் அப்பப்போ கேட்குற கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இவரை எல்லாரும் கிண்டல் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்கில். ஓகே, இவரோட ஒவ்வொரு இன்டர்வியூலேருந்து ஒவ்வொரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். உங்களோட எத்தனை பேரோட ஆம்பிஷனையும் கோலையும் எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. என்றைக்குமே ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது உனக்கு ஒரு வேலை கிடையாதா, இதுதான் உன் வேலையா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் அது நடந்து அதில் ஒரு பெரிய சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் உங்களை பேசினவங்களே உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இதையும் ஒரு இன்டர்வியூவில் வந்து அது பர்டிகுலர் ஷார்ட்ஸாகவே ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. என்னை யாரெல்லாம் வந்து என்னை ஃபோன் எடுத்துகிட்டு கம்மாக்குள்ளேயும் வாய்க்காலையும் படுத்துட்டு வீடியோ போட்டுட்ருக்காங்க அவங்க சாப்பிட்டுன்னு பேசினாங்களோ இன்றைக்கி அவங்களாம் என்னை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு. உங்களை அந்த மாதிரி செஞ்சுருக்காங்களா? நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ன நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. ஓகே, இதில் வந்து இவரை பற்றி பேசியே ஆகணும்டா அப்படின்னு நான் முடிவு பண்ணது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் அதெல்லாம் கேர் பண்ணவே மாட்டேன், எனக்கு என்னோடய இலக்கு தான் என்னோடய கோல். அவர் தமிழ் வேர்ட்ஸ் அழகாக யூஸ் பண்ணுறாருங்க. புக்ஸ் அவ்வளோ படிப்பாராம், வீட்டை சுற்றி வீடு ஃபுல்லாக புக்ஸாகவே இருக்குமா. நம்மளோட சின்ன சின்ன ஹேபிட்ஸ், நம்மளோட சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வந்து நம்ம லைஃப்பை அது வேறு லெவலில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும். அதோட வேல்யூ, அதோட வேர்த் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த பெரியவங்க ஆகட்டும், இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சில விஷயத்த புகுத்துவாங்க. லேடிஸை சொல்லுவாங்க, கைத்தொழில் கற்றுக்கோ, புக்ஸ் படி, ஒர்க் அவுட், இதெல்லாம் கேட்போம், நல்லா கேட்போம், அந்த வீடியோ தீர்ற வரைக்கும் கேட்போம். நாளையிலேருந்து பண்ணுறோம், நாளைக்கே கிளாஸ் ஜாயின் பண்ணுறோம். 100ல் ஒருத்தங்க கூட த ரேஷியோ இஸ் வெரி வெரி லெஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, நான் வேற எங்கேயோ போகிறேன். ஸோ அந்த மாதிரி பழக்கம் இவருக்கு இருக்குது. அண்ட் அவர் சொல்கிற ஒரே வார்த்தை ஆணித்தனமாக, அந்த கோலை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான். சரி, இப்போது இதில் இருந்த ப்ளஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். இவர் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணார் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். உங்களுக்கு மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே ஒரு வைராக்கியம் வேணும், ஒரு கோல் வேணும். இப்போ காலையில் எந்திரிக்கிறோமா, நான் இந்த கலரில் சாரீ கட்டணும், இன்றைக்கி வந்து இந்த டாபிக் நான் வந்து பேசணும், இத்தனை மணிக்கு நான் அகாடமி போகணும், இத்தனை மணிக்கு பூஜை பண்ணி முடிக்கணும், இத்தனை மணிக்கு இந்த மாதிரியெல்லாம் எனக்கு லிஸ்ட் ஆஃப் இது இருந்தால் தான் அந்த நாளை என்னால் ப்ரொடக்டிவாக பார்க்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தட்ஸ் வெரி 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 டஃப். அது ரொம்ப டஃப். அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு டு டூ லிஸ்ட் எழுதுங்க. ஓகே, சரி, ஒரு கோல் வச்சுருக்காரு, அந்த கோலை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. அவரோட கற்பனை வந்து இப்போ அந்த கூமாப்பட்டி அப்படிங்கிற அந்த ஊர் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து எல்லாரோட அட்டென்ஷனையும் கிடைக்கும், எல்லாரோட அட்டென்ஷனும் அந்த பர்டிகுலர் ஊர் மேலே விழுகும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிருக்காரு. அவர் நம்பியிருக்கார், விஷுவலைஸ் பண்ணி பார்த்துருக்காரு, மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்று என்ன, ஆக்ஷன். அவர் அதுக்கான வேலையை செஞ்சுட்டே இருந்திருக்காரு, 1 வருஷமாக பண்ணியிருக்காரு. இது எல்லாமே அவங்களே இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. சூப்பர்பாக அதை ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கணுன்னா, நீங்கள் கான்டென்ட்ஸ் நிறையா பார்க்கணும். நீங்கள் இப்போ சும்மா வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறனால ஒன்றும் நடக்காதுங்க. ஆக்ஷன் வேணும். யூ ஹாவ் டு டேக் அ ஸ்டெப், யூ ஹாவ் டு டூ சம்திங், மேக் அன் ஆக்ஷன். அன்டில் அன்லெஸ் வேறு எந்த ரிசல்ட்டையும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, ஐம் சாரி, நத்திங் இஸ் கோனா ஒர்க் ஃபார் யூ. உங்களுக்கும் சரி எனக்கும் சரி.
மோட்டிவேஷனல் கான்டென்ட்ஸ் நிறையா பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸே படிக்கிறீங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்கள விட இந்த வீடியோலேருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க இந்த கிளாஸ் படிக்க போகிறீங்க. அந்த கிளாஸ் இப்போ ஒரு 50 பேர் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 பேர் அதில் எத்தனை பேர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கிறதுல தான் உங்களுக்கு அந்த ஆக்ஷன்ஸ், அந்த ரிசல்ட்ஸ் நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இல்லை அப்படின்னா தென் நம்ம சும்மா வீடியோ வேணால் பார்த்துட்ருக்கலாம். இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? யாரெல்லாம் நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணுறீங்களோ, அது யாராக வேணால் இருக்கலாம், எந்த விஷயமாக வேணால் இருக்கலாம், இல்லை உங்களோட கோல்ஸ் எதுவாக வேணால் இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் இப்போ ஒரு சின்ன ஒரு ஒர்க் அவுட் மாதிரி பண்ணலாம், ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணலாம். 10.45 ஜஸ்ட் க்ளோஸ் யூர் ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்கள். ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் நீங்கள் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறீங்க ஆர் வாட் இஸ் யுவர் கோல், அவங்க அச்சீவ் பண்ண மாதிரி வாட் இஸ் யுவர் கோல், ஜஸ்ட் திங்க். ஓப்பன் யுவர் ஐஸ். எஸ், எனக்கு கேரளாவில் இருக்க ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர் என்னோடய மைண்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்தாங்க. ஸோ என்னோடய டார்கெட், என்னோடய விஷன் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கான டார்கெட் என்ன, வாட் இஸ் யார் ஆம்பிஷன், கோல் அப்படிங்கிறத ப்ளீஸ் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிஸ், டெக்னிக்ஸ் அதெல்லாத்தையும் தாண்டி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஸ்ட்ராங்காக இன்ட்யூஸ் பண்ணுற ஒரு விஷயம், டேக் ஆக்ஷன். எடுங்க, ஒரு ஸ்டெப் எடுங்க, இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது என்னவா வேணால் இருக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் முறைப்படி கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணாதீங்க. அதுவும் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் உங்களோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு அதுவுமே கொஞ்சம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும், தள்ளி போடும். நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இன்ஸ்பயர் பண்ணுறதோடு நிறுத்திடாதீங்க தயவு செஞ்சு. நான் கரெக்டாக கன்வே பண்ணி முடிக்கிறேனான்னு எனக்கு தெரியல. இப்போ நான் இவரை பார்த்து நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். என்ன எடுத்துக்கிட்டேன்? இவர் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட எல்லா டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமான டெக்னிக் கன்சிஸ்டண்ட்டாக அதுக்காக வேலை செஞ்சுருக்காரு. அப்படி செஞ்சவங்க தோற்றதா சரித்திரமே கிடையாது இல்லையா? பிளானிங், எக்ஸிக்யூஷனை தாண்டி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ நான் இந்த பாயிண்ட்டை இவங்ககிட்டேருந்து எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், தயவு செஞ்சு சொல்லுங்கள். வை? பிகாஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க உலகம். டப் 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 டப்புன்னு போயிட்டுருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் ஆரா, இந்த ப்ரெடிக்ஷன்ஸ், இந்த பிஸ்னஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன், இதெல்லாம் என்னை ஒரு நல்ல வழியில் கொண்டு போகுது. இதில் இருக்கிற எல்லா நல்லதையும் நான் எடுக்கும் போது இது என்ன ஒரு நல்ல வழியில் கொண்டு போகுது. அதை என்னால் பார்க்க முடியுது. ப்ளஸ் இந்த க்ரோத்துக்கு நான் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு நீங்கள்லாம் தான் என்னை ட்ரைவ் பண்ணுறீங்க. நீங்கள்லாம் தான் என்னை மோட்டிவேட் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா கமெண்ட்ஸ், நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா லைக்ஸ், அது என்னை எவ்வளோ பூஸ்ட் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ பேர் அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதனால தான் நான் அடுத்தடுத்து இன்னொரு 10 பேரை மோட்டிவேட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறேன்னு. நீங்கள் எல்லாம் தான் என்ன, யூ ஆர் ட்ரைவிங் மீ லைக் எனிதிங். ஸோ அப்போ நான் அந்த கிராட்டிடியூடில் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இப்போ இந்த அட்மிஷன் போட்டவங்களே இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொல்லும் போது, ப்ராப்ளம் வெளியெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். அந்த டெஃபினிஷன்ஸும் அந்த டிஃப்ரென்ஷியேஷனும் ரொம்ப மைன்யூட்டாக தான் டிஃபர் ஆகுது, சரிங்களா? இட் இஸ் அபவுட் ஹவ் யூ ஹேண்டில் இட். நீங்கள் எப்படி அந்த ப்ராப்ளமாக பார்க்குறீங்க. என்னால் ஒருத்தங்களோட பெர்செப்ஷனை மாற்ற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப அடிப்பட்டு நான் கற்றுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது, நம்ம மனசில் தான் எல்லாமே இருக்குது, நம்ம தாட்ஸில் தான் எல்லாமே இருக்குது. நம்ம டிசைட் பண்ணிட்டோமா, அது ஒன்றுமே கிடையாது, அது ஒன்றுமே கிடையாது. வேற இப்போ அவர் பாருங்களேன், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைக்கு அவ்வளோ பெரிய ஒரு, இட்ஸ் நாட் அ எஸ்கேஎம், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, அவங்க பிராண்டுக்கு ஒரு மாடலாக போயிருக்காரு. அந்த வீடியோ ஹிட் ஆகி திருப்ப 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 அவரை கூப்பிட்றாங்கங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. எங்கேயோ எரும மாடு மேய்ச்சிட்டு இருந்தவர் இன்றைக்கி இந்த இடத்துக்கு போயிருக்காருன்னா அவரோட தாட், அவரோட லைஃப் ஸ்டைல், அவரோட லைஃபை இப்படி தான் இருக்கணும்னு மறுபடியும் அவர் சொன்ன விஷயத்தையே சொல்லி முடிக்கிறேன்.
இங்கே போகணுங்கிற இலக்கு எனக்கு என்னோட இலக்கு மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. பேசினவங்கள பற்றிலாம் நான் கவலைப்படலை. இன்றைக்கி எல்லாரும் என்னை கொண்டாடுறாங்க. அவ்வளோதாங்க லைஃப். சாய்ராம்.